MCR Pure Cotton Club, formals and casual shirts. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு யாருக்கு ஓட்டு போடுவீங்க என்று கேட்டோம். அதுல திமுக வெற்றி அடையும். அதிமுக தேர்தலை புறக்கணிக்கிறப்ப அங்க காரசாரம் கொஞ்சம் கம்மியா தானே இருக்கும். பாஜக, தேமுதிக, தமிழக வெற்றி கழகம் இவங்க 4 பேருமே தேர்தலை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வரப்போற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் இருக்குது இல்லையா, நீங்க யாருக்கு வாக்களிக்க விரும்புகிறீர்கள்? விருப்பத்தை தான் நம்ம கேட்டிருக்கிறோம். திமுகவுக்கு 33.3 விழுக்காடு, அதிமுகவுக்கு 19.4, தமிழக வெற்றி கழகத்துக்கு 18.7, நாம் தமிழருக்கு 11, பாஜகவுக்கு 3.5. தமிழக வெற்றி கழகம் 18.75%. இது எப்படி சார் இதனுடைய அடிப்படை? தமிழக வெற்றி கழகம் தேர்தலில் இல்ல, ஆனா இந்த சூழல்ல அரசியல் களத்துல பரபரப்பா இருக்கு. யாருடைய வாக்குகளை பெற்று வருது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, அந்த இடத்துக்கு வருது. அந்த வாக்கு எப்படி பிரியுது பாருங்க. விஜயுடைய ரசிகர்களா இருக்கிறவங்க எல்லா கட்சியில இருந்தும் இருக்கிறாங்க. விஜயகாந்த் சார் கட்சி ஆரம்பிச்சார், அந்த நேரத்துல இருந்து அவருக்கான ஒரு மாஸ் ஓப்பனிங், அந்த நேரத்தை இப்போ விஜய் சாரோட ஒப்பிட்டு பொலிட்டிக்கல் ரியாலிட்டியில கொண்டு போய் கனெக்ட் பண்ண முடியுமா? அவருடைய ரசிகர் மன்றம்ன்றதும் கட்சி அப்படின்றதும் வேற வேற இல்லை, அது அப்படியே கண்டினியூ ஆகுது. இது ஒரு விதத்துல சொல்ல போனா இந்த எம்ஜிஆரோட சொல்லலாம். திமுகவுல பேரலா அவருடைய ரசிகர் மன்றம் அரசியல் இயக்கமாகவே இருந்துச்சு. ஏறத்தாழ அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் விஜய். இது பாருங்க, இதுல இன்னொரு பாஜகவுக்கு வாக்களிப்போம் அப்படின்ட்டு 3.5 தான் ஆட்சிக்கு வர்றதை விரும்புறாங்க ஈரோடு தொகுதி மக்கள். ஆனா அண்ணாமலைக்கு ஆதரவு பாத்தீங்கன்னா 7.9, மோர் தென் டபுள். ஸோ கட்சியை தாண்டி, கட்சியுடைய செல்வாக்கை தாண்டி அண்ணாமலை அவர்களுடைய செல்வாக்கு இங்க கொஞ்சம் அதிகமா அப்ளை டபுளா இருக்கு. கெமிஸ்ட்ரி இருக்கு அவருக்கும் அந்த யங் ஓட்டர்ஸுக்கு இடையில. புதுசா ஒரு ஆள் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க இல்லையா, அந்த புதுசா வர்ற ஆளு விஜயா தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ உங்களுடைய ஒப்பீனியன் படி 18 பக்கத்துல நம்ம அருகாமையில அதிமுக 19 இருக்காங்க, 2 சேர்த்தா 37 வந்துருது. இப்ப இந்த 2 கூட்டணியும் சேர்ந்தா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இந்த 2 கட்சிகளும் சேர்ந்தாலே ஒரு டஃப் ஃபைட் வந்துடும், நெக் டு நெக் ஃபைட் மாதிரி வரும். இன்று நம்முடன் பேராசிரியர் ராஜநாயகம் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வணக்கம் சார். சார், வரவிருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல் 2026க்கு இப்பவே உங்களுடைய கருத்து கணிப்பு ஒரு கதவுகளை திறந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். நடந்து முடிந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுடைய ஒரு கருத்து கணிப்பின் பாகமாக நீங்க கேட்ட சில கேள்விகளுக்கு மக்கள் பதிலளித்த விதமாக விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் 18.75% அவங்க வாக்குகள் பெறுவாங்க அப்படிங்கிற ஒரு ஃபோர்காஸ்ட்டை வச்சிருக்கீங்க. இது எப்படி சார், இதனுடைய அடிப்படை என்ன? இப்போ தமிழக வெற்றி கழகம் 18.7 விழுக்காடு வாக்கு வாங்கும்னு நம்ம சொல்லலை. அது இந்த புள்ளி விவரத்தை நம்ம அந்த கான்டெக்ஸ்டில் புரிஞ்சுக்கணும். முதல்ல இது ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல், அந்த சூழலில் தான் நம்ம இந்த கணிப்பை நடத்தியிருக்கிறோம். அது ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் 2வது முறையாக அங்கே நடக்குது அப்படின்றதையும் நம்ம கவனத்தில் வச்சுக்கிறோம். இப்போ அதனாலேயே வாக்காளர்கள்ட்ட நம்ம போய் கருத்து கணிப்புக்கு போய் சந்திக்கும் போது ஏறத்தாழ 17 விழுக்காட்டுக்கு மேலே இந்த தேர்தலில் ஓட்டு போடுறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்ற கருத்தை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. அப்படின்னா மக்கள் இந்த தேர்தலில் அவ்வளவு பெருசாக ஈடுபாடு காட்டலை. கொஞ்சம் ஆர்வம் இருந்தது, என்னென்னா இடைத்தேர்தலில் கொஞ்சம் கவனிப்புகள் இருக்கும் அப்படின்ற அந்த ஒரு எதிர்பார்ப்பு ஒன்று மட்டும்தான் அங்கே இருந்தது. மற்றபடி இதுக்கு முன்னாடி நடந்த இடைத்தேர்தலில் இருந்த அந்த மாதிரியான ஒரு கொண்டாட்ட சூழல் இப்போ இல்லை. ஒரு ஜனநாயக பார்வையாக பார்க்குறப்ப நிறைய எதிர்கட்சியை புறக்கணிச்சிருக்காங்க இல்லையா? அதிமுக தேர்தலை புறக்கணிக்கிறப்ப அங்கே காரசாரம் கொஞ்சம் கம்மியாக தானே இருக்கும். ஒரு உப்பு சப்பில்லாத ஒரு தேர்தலாக தான் இருந்தது. ஸோ இதை நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். இதில் முக்கியமாக அதிமுக, பாஜக, தேமுதிக, இந்த புதிதாக ஆரம்பித்த விஜயுடைய கட்சி தமிழக வெற்றி கழகம் தாவேகா, இவங்க 4 பேருமே தேர்தலை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுதான் சூழல். இந்த சூழலில் நம்ம என்ன கேட்டோம் அப்படின்னா, இன்னைக்கு யாருக்கு ஓட்டு போடுவீங்க தேர்தலில், ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு யாருக்கு ஓட்டு போடுவீங்க என்று கேட்டோம். அது அவங்களுடைய முடிவை தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. அதில் திமுக நிச்சயமாக அது வெற்றி அடையும். 59.5 விழுக்காடு, அது அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதையும் நம்ம சொல்லியிருக்கிறோம். ஓகே, இந்த வரப்போகிற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் இருக்குது இல்லையா, 2026 தேர்தல், அந்த தேர்தலை ஒட்டி நம்ம என்ன கேட்டோம் அப்படின்னா, வரப்போகிற இந்த தேர்தலில்
நீங்கள் யாருக்கு வாக்களிக்க விரும்புகிறீர்கள், யார் அந்த விருப்பத்தை தான் நம்ம கேட்டிருக்கிறோம். ஆசைப்படுறோம் இல்லையா, இவங்க வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா, இவங்களுக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறேன் அப்படின்றது. ஆனால் எந்த கான்டெக்ஸ்ட்டு, ஈரோடு இடைத்தேர்தல் கான்டெக்ஸ்ட், இந்த பின்னணியில் இங்கே போட்டியாளர்களே யாரும் இல்லை, அதிமுக களத்தில் இல்லை. அதனால அதிமுகவுக்கு அது வந்து கொஞ்சம் மனசில் இருக்காது வாக்காளர்கள் மனசில். ஸோ இந்த மாதிரியான இந்த பின்னணியில் தான் நம்ம இந்த கேள்வியை கேட்குறோம். 2026 யாருக்கு ஓட்டு, யார் வந்தால் நல்லாயிருக்கும், யாருக்கு போடுறதுக்கு விரும்புவீங்க அப்படின்றது. அதில் தான் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, திமுகவுக்கு 33.3 விழுக்காடு, அதிமுகவுக்கு 19.4, தமிழக வெற்றிக் கழகத்துக்கு 18.7, நாம் தமிழருக்கு 11, பாஜகவுக்கு 3.5 இந்த விழுக்காடு சொல்லியிருக்கிறது. இந்த பின்னணியில் தான் இது வந்து முடிவு கிடையாது. அதாவது நீங்கள் 2026 தேர்தல், அதுக்கு இன்றைக்கு ஓட்டு போட்டால் யாருக்கு போடுவீங்க அப்படின்றது தான் முடிவு, டெசிஷன். இது வந்து டிசையர், அதாவது தீர்மானத்திற்கும் ஆர்வத்துக்கும் வேறுபாடு இருக்குது. அது இந்த ஆர்வத்தை ஏன் காட்டுறாங்க அப்படின்னா, இப்போ நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய தேர்தல், இடைத்தேர்தலில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு விரக்தி, ஒரு டிஸ்என்சான்ட்மெண்ட், ஒரு டிஸப்பாயின்ட்மெண்ட் இருக்குது இந்த தேர்தலில், இடைத்தேர்தலில். ஸோ இந்த பின்னணியில் தான் அவங்க இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. இப்போ இந்த முடிவு, இந்த தேர்தலெலாம் முடிஞ்சுட்டு இன்னும் 1 வாரம் கழிச்சு, 2 வாரம் கழிச்சு நம்ம அதே தொகுதியில் போய் அதே மக்கள்கிட்ட கருத்து கணிப்பு, இப்போ 2026 தேர்தல் வரும்போது அதுக்கு யார் வரணும்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த பெர்சன்டேஜஸ் இருக்கு இல்லையா, இந்த விழுக்காடுகள் மாறுவதற்கான சாத்தியங்கள் அதிகமாக இருக்குது. இதை நம்ம கவனத்தில் எடுத்து அந்த சூழலுக்கு ஏற்ப. ஆமாம், இப்போ இந்த சூழலில் இதை சொல்லியிருக்கிறாங்க. இது இப்போ அவங்க மனசில் படக்கூடிய ஒரு கருத்து. பட் ஒப்பீனியனாகவே இருந்தாலும், ஒரு கான்ஸ்டிடியூவன்சிக்குள்ள அப்படின்னு இருந்தாலுமே கூட 18% அப்படிங்கிறது வந்து விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு 1 வருஷம் தான் ஆயிருக்கு. அப்படிங்கிறப்ப அந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கா களத்தில்? நீங்க பார்த்துருப்பீங்க, அதனால கேட்குறோம், அந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்கா? அது இப்போ இந்த சூழல்ல, இந்த பின்னணியில் அவங்க மனசில் இருக்கக்கூடியதெல்லாம் மைண்டில் என்ன இருக்கும் அப்படின்னா, திமுக இருக்கு, நாம் தமிழர் கட்சி இருக்கு, மற்றவங்க யாரும் களத்தில் இல்லை. அப்புறம் தேர்தல் முறையிலேயே அவங்களுக்கு ஒரு விரக்தி இருக்கு, ஒரு ஏமாற்றம் இருக்கு. இந்த பின்னணியில தான் இவங்க வந்து நம்ம கேட்ட கேள்வி அது மாதிரி கேட்டிருக்கிறோம், ஒரு ஃபியூச்சர்ஸ் ஸ்டடி மாதிரி நம்ம கேட்குறோம். இப்போ அவங்களுக்கு என்ன மனசில் உடனடியாக தோணும் அப்படின்னா, இப்போ இருக்கிறதில்ல அதிமுக வந்து இந்த தேர்தலில் நிற்காமல் போனதை பற்றி நிறைய அதிமுக தொண்டர்கள் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, வருத்தத்தோடு இருக்கிறாங்க. அந்த தொகுதியில் நம்ம சந்திக்கும் போது ஒரு 65 வயசு, என் வயசில் ஒரு அம்மா இருக்கு, அவங்க வந்து கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு சொல்கிறாங்க, ஏன் இந்த தேர்தலில் எங்கள் கட்சி நிற்கலைன்னு தெரியல, நான் இது வரைக்கும் இரட்டை இலைக்கு தான் ஓட்டு போட்டிருக்கேன், இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழல் அதிமுகவை பொறுத்த மட்டும் இல்லை. ஓகே, மற்ற பொதுவான ஜனங்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு வேறு என்ன சொல்ல முடியும் இந்த சூழ்நிலையில், வேறு என்ன சாய்ஸ் இருக்குது அவங்களுக்கு? அப்போ பார்க்கும்போது பரபரப்பாக இப்போது செய்தியில், ஊடகங்கள்லாம் அதை தான் பெருசுபடுத்தி நீங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. பட் கேள்வியுடைய பெர்செப்ஷனை மக்கள் எடுத்துக்கப்ப அதை 2026 நோக்கிய அந்த ஒரு ஒப்பீனியனான தான் எனக்கு தெரிவிச்சேன். ஆமாம், கண்டிப்பாக. அடுத்த தேர்தல் வரும்போது என்ன சாய்ஸ் இருக்குது அப்படின்றத சொல்கிறதுக்கு அவங்க மைண்டில் இப்போ என்ன ஒர்க் ஆகிக்கிட்டு இருக்குதுன்றதானே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம். இப்போ இந்த சூழ்நிலையில் பார்க்கும்போது அவங்களுக்கு நாம் தமிழர் கட்சி களத்தில் இருக்குது, அதை சொல்லலாம். அதிமுக களத்தில் இல்லை, திமுக களத்தில் இருக்குது, அதனால் அதை சொல்லலாம். தமிழக வெற்றிக் கழகம் வந்து தேர்தலில் இல்லை, ஆனால் இந்த சூழலில் வந்து அரசியல் களத்தில் பரபரப்பாக இருக்குது. ஊடகங்களில் பூராமே, சமூக ஊடகங்கள்லையும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலையுமே முன்னிலைப்படுத்தி அதை சொல்லிக்கிட்டு இருக்கு, அதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ அப்படிங்கும்போது அது மக்கள் மனசில் ஃபர்ஸ்ட் சாய்ஸாக வரத்தானே செய்யும். இப்போ உங்களுடைய கருத்து கணிப்பின் படி இந்த 2026 அது டிசையராகவே இருக்கட்டும், ஒரு ஒப்பீனியனாகவே இருக்கட்டும், இந்த ஒப்பீனியன் போல் படி விருப்பத்தின் படியே இருக்கட்டுமே, யாருடைய வாக்குகளை பெற்று இந்த விருப்பத்தை பெற்று இந்த 18% அப்படிங்கிறத தாவேக்கா வருது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, அந்த இடத்துக்கு வருது, அந்த பொசிஷன் நீங்க பிடிக்கிறது இருக்கு இல்லையா, அது எந்த ரேஷியோல, அதாவது பெண்களா இல்ல முதல் தலைமுறை இளம் வாக்காளர்களா, இது அந்த அக்கௌண்டபிள் இருக்கு இல்லையா? இதுல ஒன்னொன்னா நம்ம பார்ப்போம். இந்த
விஜய் அவர் ஒரு நடிகர்னு முன்னணியில் இருந்த நடிகர். அவருக்கு இந்த தொகுதியை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா அஜித் 21.4 விழுக்காடு ரசிகர்களோட முதல் இடத்துல இருக்கிறாரு நம்ம ஈரோடு கிழக்கில். 2வது இடத்துல விஜய் 19.1 ரசிகர்களோட ஆதரவோட 2வது இடத்துல. 3வது ரஜினி, அப்புறம் கமல், விஷால் அப்படி இருக்கிறாங்க. விஷால்லாம் அங்கே இடையில வந்திருக்கிறாரு அப்படின்னா நம்ம மதகஜ ராஜா அந்த படம் அதை ஒட்டி வந்த அந்த நேரத்து ஃபீவர் சிம்பத்தி அந்த இதெல்லாம் இருந்ததுனால அவர் பேர் இங்கே வந்திருக்கு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ அஜித், விஜய், ரஜினி இவங்க முன்னணியில் வந்திருக்கிறாங்க. விஜயோட ரசிகர்கள் 19.1 விழுக்காடு. அவர் நடிகராக அவர் விரும்புகிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் இவங்க எல்லாருமே அவருடைய கட்சி உறுப்பினர்கள் கிடையாது. நம்முடைய கணிப்பில் கட்சி ரீதியாக நம்ம பார்க்கும்போது எந்த கட்சியில் உறுப்பினராக இருக்கிறீங்க அல்லது வழக்கமாக எந்த கட்சிக்கு நீங்கள் ஓட்டு போடுவீங்க அப்படின்னு கேட்கும்போது தாவேகாவில் 7.2 விழுக்காடு தான் சொல்லியிருக்கிறாங்க. அந்த கட்சி சார்ந்த நிர்வாகிகள் வாக்குப்பதிவு பண்ண நம்ம இது சர்வேல போகும்போது நீங்கள் எந்த இதில் நமக்கு 1470 பேர் பார்த்துருக்குறோம் இல்லையா, அதில் 7.2% தான் தாவேகால உறுப்பினராக இருக்கிறோம் அப்படின்னு இருக்கிறாங்க. இப்போ அந்த 7.2 விழுக்காடு இவருக்கு விஜய் கட்சிக்கு ஓட்டு போடுவாங்கன்னு வச்சுக்கலாம். அதை எடுத்துக்கலாம். பிகாஸ் அவங்க மெம்பர்ஸாக இருக்கிறதுனால கட்சி உறுப்பினர் அது ஓட்டா கன்வெர்ட் ஆகும். ஆமாம், அதை எடுத்துக்கலாம். ஆனால் இந்த ரசிகர்கள் இந்த பாருங்க 19.1 விழுக்காடுல அவங்க இந்த கட்சி உறுப்பினர்கள் போக மற்றவங்களை எடுத்துக்கிட்டாலுமே அந்த வாக்கு எப்படி பிரியுது பாருங்க. திமுகவுக்கு திமுகவை இவர் எதிர்க்கிறது மாதிரி பிரச்சாரங்கள்லாம் இருக்கு. ஆனால் இவருடைய ரசிகர்களில் 55.6 விழுக்காடு திமுகவுக்கு ஓட்டு போடுறேன்றாங்க. 11.1 விழுக்காடு நாம் தமிழருக்கு ஓட்டு போடுறாங்க. ஆர்வம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறவங்க 33.3 விழுக்காடு. நியாயமாக பார்த்தோம்னா ஆர்வம் இல்லை அல்லது யாருக்கு ஓட்டு போட மாட்டேன் அல்லது நோட்டாவுக்கு ஓட்டு போடுவேன் அப்படின்றது தான் மெஜாரிட்டியாக இருந்திருக்கணும். ஆனால் திமுகவுக்கு ஓட்டு போடுறதாகவும் சொல்கிறாங்க. அதில் ஒரு ரியாலிட்டி இருக்கு. எப்படின்னா விஜயுடைய ரசிகர்களாக இருக்கிறவங்க எல்லா கட்சியிலிருந்தும் இருக்கிறாங்க, ரசிகர்களாக இருக்கிறாங்க. ஆனால் அவங்க எல்லாருமே அவருக்கு ஓட்டு போட போகிறது இல்லை. அதனால பெரும்பாலானவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த ரசிகர்களாக இருக்கிறவங்க விருப்பம் தெரிவிக்கிறாங்க. அதனால அந்த பெர்சன்டேஜ் வந்தது. ரசிகர்களாக இருக்கிறவங்க அவர் ஆட்சிக்கு வந்தால் அவர் அல்லது இதை பதவிக்கு வந்தால் ஜெயிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு விருப்பத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் அவங்க இதில் கான்க்ரீட்டாக இந்த இடைத்தேர்தலையே வேறு சாய்ஸஸ் இல்லாமல் இருக்கும்போது மற்ற கட்சிக்கு ஓட்டு போடுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. இது அவங்க சொன்ன முடிவு. இது பொட்டன்ஷியல் ஓட்டிங் கேப்பபிலிட்டியோட இருக்கக்கூடிய இன்னைக்கு ஓட்டு போட்டா யாருக்கு போடுவீங்க அப்படிங்கிறது டெசிஷன். அது திமுகவுக்கும் நாம் தமிழருக்கும் இவ்வளவு ஓட்டு பிரியுது. அப்போ இந்த ரசிகர்களா இருக்கிறவங்க, இந்த விருப்பத்தை தெரிவிக்கிறவங்க எல்லாருமே இன்றைக்கு அவருடைய ஓட்டு வங்கியா இல்லை. ஆனா மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது செயல்பாடுகளை பொறுத்து இருக்கு. இன்னும் ஒரு வருஷம், குறைஞ்சது ஒரு வருஷம் இருக்கு. இந்த ஒரு வருஷத்துல இந்த கட்சியினுடைய செயல்பாடு எப்படி இருக்க போகுது, இது எல்லாமே அவரு இருக்கிற இடம்னா பனையூரா, அந்த பனையூருக்குள்ளேயே எல்லா செயல்பாடுகளும் முடங்கி போயிட போகுதா இல்லை வெளியில வரப்போகுதா, எவ்வளவு தூரம் இறங்கி வேலை செய்ய போறாரு அப்படின்றத பொறுத்து இருக்கு. இந்த பக்கம் எடுத்துக்கிட்டோம்னா இந்த திமுகவினுடைய ஆதரவு கொஞ்சம் சரிஞ்சுக்கிட்டு வருது அப்படின்றத நம்ம சுட்டி காட்டியிருக்கிறோம். கடந்த தேர்தல்களோட நம்ம கணிப்புகளோட ஒப்பிடும்போது கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறோம். இப்போ அந்த சரிவை நிறுத்துறதுக்கு அவங்க என்ன செயல்பாடுகளை எடுக்க போகிறாங்க இந்த ஓராண்டில், அப்புறம் என்ன மாதிரியான அலையன்ஸ் வரப்போகுது, அது ரொம்ப முக்கியம். இப்போ இருக்க இந்த கூட்டணி கட்சிகள் எப்படி கூட்டணிகளாக மறு கூட்டணிகள் மாறுமா இல்லை இதே இது அப்படியே தொடருமா, அது எதுவுமே நிச்சயம் இல்லை. எப்படி வேணாலும் நடக்கலாம். அதையும் பொறுத்து இவருக்குள்ள இந்த பெர்சன்டேஜ்ன்றது மாறும், கூடும், குறையும் அப்படின்றது. இது எப்படின்னா ரொம்ப வெரி 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 டென்டேட்டிவ், very provisional, and it only indicates a direction. Subject to big changes. Lot of changes, lot of factors. இது ஆனால் அந்த ஒரு பாயிண்டர் இருக்கு. இது ஃபர்ஸ்ட் திமுக இருக்கு, இரண்டாவது அதிமுக. அது எவ்வளவுதான் அதிமுக வீக் ஆயிடுச்சு, பிரிஞ்சிட்ட அதுக்குள்ள பிரிவுகள் இருக்கு அப்படி இப்படின்னு சொன்னாலுமே கூட அந்த கோர் ஓட் அப்படியே இன்டாக்டா தான் இருக்கு அப்படின்றத நம்முடைய கணிப்புல இருந்தே தெரியுது. இந்த தொடர்ந்து வர்ற 3 கணிப்புகள்லையுமே அதிமுகவினுடைய கோர் ஓட் பேங்க் இன்டாக்டா இருக்கு. அதுக்கு அடுத்தது இது தமிழக வெற்றி கழகம். அந்த தமிழக வெற்றி கழகம் ஒரு
ஒரு ஆர்வம் மக்கள் மத்தியில் ஆர்வத்தை உருவாக்கி இருக்குது. அந்த ஆர்வம் அதிகமாகக்கூடிய ஒரு திசையில் இருக்கு. லெட் மீ கிவ் அ கம்பேரிசன் சார். இப்போ விஜயகாந்த் சார் கட்சி ஆரம்பிச்சார். அந்த நேரத்துல இருந்த அவருக்கான ஒரு மாஸ் ஓப்பனிங் அப்படின்னே சொல்லலாம். சினிமால எப்படி மாஸ் ஓப்பனிங், அது மாதிரி அரசியல் அவருக்கு ஒரு மாஸ் ஓப்பனிங் கிடைச்சதுன்னு சொல்லலாம். அந்த நேரத்தை இப்போ விஜய் சாரோட ஒப்பிட்டு அது ஒரு பொலிட்டிக்கல் ரியாலிட்டியில கொண்டு போய் கனெக்ட் பண்ண முடியுமா? அந்த ஒரு ஃபோக்கஸ் இருக்கா தாவேக்காக்கு? இந்த தாவேக்கா அதாவது நம்ம இந்த கருத்து கணிப்பை தாண்டி நம்ம இப்ப பேசுறோம். ஏன்னா அதுல ஒரு ஃபோர்காஸ்ட் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் இல்லையா? பல வருஷமா நீங்க வந்து கருத்து கணிப்புல இருக்கீங்கிறப்ப எந்த அளவுக்கு டர்ன் அவுட் ஆகும், ரியாலிட்டிக்கு டர்ன் அவுட் ஆகுங்கிறது உங்களால கணிக்க முடியல. அந்த ஃபோர்காஸ்ட்ல நான் கேட்கறேன். இப்போ தமிழக வெற்றி கழகத்துக்கு உறுதியா ஓட்டு அப்படின்னு சொல்றோம்னா இந்த நம்ம கணிப்பு அடிப்படையில் இப்போ நடந்துச்சு இல்லையா, இந்த அடிப்படையில் வச்சு சொல்றோம் அப்படின்னா 7.2 விழுக்காடு கட்சி உறுப்பினர்களோட அந்த வாக்கு வரும் அப்படின்றத ஒரு ரீசனபிளா உறுதியோட சொல்லலாம். அதுவுமே கூட டெஃபினிட் இவ்வளோ வந்துடும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க வந்து எப்போ வேணாலும் மாறக்கூடிய சூழல் தான் இருக்கு. ஏன்னா இப்போ வந்து இந்த இடைத்தேர்தலில் எனக்கு இந்த தேர்தல் ஓட்டு போடுறதுக்கே பிடிக்கல அப்படின்னு சொன்னவங்களே அந்த பட்டுவாடா எப்படி நடக்கும் அப்படின்றத பொறுத்து நான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்லி அப்படியே நடந்துருச்சு. ஸோ அந்த பணம்ன்றது ஒரு முக்கியமான ஃபேக்டராக செயல்பட்டுருக்கு. தற்காலிகமா அப்படின்னு என்ன காரணங்களை சொன்னாலும், இந்த ஒரு தேர்தல் தானே, ஒரு வருஷம் தானே, அதனால நான் ஓட்டு போறேன் அப்படின்னு என்ன சமாதானம் சொன்னாலும் பணம் வேலை செஞ்சுருக்குது இல்லையா, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்குது இல்லையா. அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலை அப்படின்னா அவங்க என்ன பண்ணியிருந்துருக்கணும்னா நோட்டாவை செலக்ட் பண்ணியிருந்திருக்கணும் இல்லை, அப்படி இல்லை. அதனால் இந்த சூழ்நிலையில் என்ன விஜயினுடைய அந்த கட்சிக்கு, தமிழக வெற்றி கழகத்துக்கு அந்த ஆர்வம் இருக்குது. அந்த ஆர்வம் ரசிகர்கள் இருக்கிறாங்க. இந்த ரசிகர்கள் எல்லாமே ஒவ்வொருத்தரும் அதாவது இப்போ வெவ்வேறு கட்சிகளை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க, ரசிகர்களாக இருக்கிறாங்க. இப்போ இவர் கட்சி தலைவராயிட்டார். கட்சி தலைவரான பிற்பாடு அவருடைய ரசிகர்கள் எல்லாரையும் அவருக்கு வாக்களிக்கக்கூடிய அளவுக்கு மாற்றணும் அப்படின்னா இன்னும் நிறைய வேலைகள் அவர் செய்ய வேண்டியது இருக்குது. இன்னைக்கு சூழ்நிலையில் அவருடைய ரசிகர்கள் எல்லாரும் அவருக்கு ஓட்டு போடக்கூடிய சூழல் இல்லை. அதுதான் நம்முடைய கணிப்பில் இதை நம்ம சொல்லியிருக்கிறோம். ஓகே, ஸோ இது யதார்த்தமாக இருக்குது. இப்போ விஜயகாந்தோடு ஒப்பிடும்போது விஜயகாந்த் அவருடைய அவருடைய ரசிகர்கள் இருந்தாங்க இல்லையா, அவர் ரசிகர்களை வச்சுக்கிட்டு கட்சி ஆரம்பிக்கலை. அவர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ரசிகர்கள் எல்லாமே கட்சி உறுப்பினர்கள் மாதிரி தான் இருந்தாங்க. ஸோ அவருடைய ரசிகர் மன்றம்ன்றதும் கட்சி அப்படின்றதும் வேற இல்லை. இதில் இருந்து அது அப்படி மாறுச்சு அப்படின்றது இல்லை, அது அப்படியே கண்டினியூ ஆகுது. இது ஒரு விதத்தில் சொல்ல போனால் இந்த எம்ஜிஆரோட சொல்லலாம். எம்ஜிஆர் அவருடைய இதில் எப்படி இருந்ததுன்னா, திமுகவில் இருக்கும்போதே திமுகவில் பேரலாக அவருடைய ரசிகர் மன்றம் அரசியல் இயக்கமாகவே இருந்துச்சு. விதின் டிஎம்கே விதின் டிஎம்கே அப்படி இருந்தது அவருடைய ரசிகர் மன்றம். அவரே திமுகவில் இருந்து விதின் டிஎம்கே அவர் இண்டிபெண்ட் ஆஃப் டிஎம்கே அப்படி இருந்தார் எம்ஜிஆர். ஸோ அது ஏறத்தாழ அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் விஜயகாந்த் இருந்தார். ஆனால் விஜய் அப்படி இல்லை. அதனால் அது ஒப்பிடவே செய்ய முடியாது. விஜயகாந்தோடவோ எம்ஜிஆர் கூடவோ விஜயினுடைய அரசியல் செயல்பாடுகளை ஒப்பிட முடியாது. 18% ஒப்பீனியன் தாவேக்காவுக்கு அறிவிச்சிருக்காரு அப்படின்னா, விஜய் சார் வந்து ஒரு ஆன்டி டிஎம்கே ஸ்டாண்ட் எடுக்கிறார். அது வந்து களத்துல நல்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம இந்த ஒரு ஒப்பீனியனுக்கு வரலாமா? களத்தில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு எப்படி அப்படின்னா, அதாவது இவர் முழு மொத்தமாக ஆன்டி டிஎம்கேவா கடைசி வரை பயணிப்பாரு. ஒரு டிஎம்கேக்கு எதிரான மனப்பான்மை கொண்ட நபர்கள் இவருக்கு வாக்களிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. மற்ற கட்சிகள்ல இதுவரை ஒரு ஆன்டி டிஎம்கே ஸ்டாண்டுக்காகவே இருக்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்க, அந்த வாக்குகள்லாம் இவருக்கு விழும் அப்படிங்கிற ஒரு தாட். ஆன்டி டிஎம்கே இவர் இருக்கிறாரு அப்படின்றது முழுசா போய் சேரவே இல்லையே. அதுதான் அந்த ரசிகர்கள் அவ்வளோ பேர் திமுகவுக்கு ஓட்டு போடுறன்றாங்களே. இல்லை, அது இன்னும் அவருடைய கொள்கை, அவருடைய நிலைப்பாடு, கொள்கைன்றதெல்லாம் சும்மா ஒரு ஃபேக்கு. எந்த அரசியல் கட்சிக்கும் எந்த கொள்கையுமே கிடையாது, அதை பற்றி நம்ம பேச வேண்டாம். நிலைப்பாடு, அந்த நிலைப்பாடு இவர் திமுகவுக்கு எதிரான நிலைப்பாடு எடுத்திருக்கிறாரு அப்படின்ற விஷயம்
கட்சி அளவுலையா இல்லை தனி நபரா, திமுகவில் இருக்கக்கூடிய தனி நபர் உதயநிதியை எதிர்த்தா, இல்லை இது அப்படியா, பர்சனாலிட்டி கிளாஷா, இல்லை பார்ட்டியில் ஐடியாலஜிக்கல் கிளாஷா அப்படின்ற அந்த விஷயமே இன்னும் கிராஸ் ரூட் லெவலில் போகவே இல்லை. அதனால் இவர் திமுகவுக்கு எதிராக இருக்கிறாரு அப்படின்றது ஊடகங்களில் தான் பேசிக்கிட்டு இருக்கிறோமே தவிர மக்கள் மத்தியில் இன்னும் அந்த விஷயங்கள் எல்லாம் போய் சேரலை. ஆனால் நம்ம பார்த்தது வரைக்கும் இந்த ஈரோடு இடைத்தேர்தல் இந்த களத்தில் பார்க்கும்போது யங் ஓட்டர்ஸ், 30 வயதிற்கு உள்ள இருக்கக்கூடிய அவங்கள் மத்தியில் ஒரு ஒரு வாய்ப்பு, புதுசாக வரவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம், அந்த ஒரு ஓப்பனிங் இருக்கு அந்த எண்ணம் இருக்கு. புதுசாக வர்றவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அங்கே இந்த விஜய் வர்றாரு. இப்போ விஜய் இல்லாமல் இது பாருங்க, இதில் இன்னொரு ஃபேக்டர், இந்த அண்ணாமலை அதே இதில் கேட்டிருக்கிறோம் 2026 பாஜகவுக்கு வாக்களிப்போம் அப்படின்ட்டு 3.5 தான் பாஜகவு ஆட்சிக்கு வர்றதை விரும்புகிறாங்க நம்ம அந்த ஈரோடு தொகுதி மக்கள், கிழக்கு தொகுதி மக்கள். ஆனால் அண்ணாமலைக்கு ஆதரவு பார்த்தீங்கன்னா 7.9, மோர் தென் டபுள். ஸோ கட்சியை தாண்டி, கட்சியுடைய செல்வாக்கை தாண்டி அண்ணாமலை அவர்களுடைய செல்வாக்கு இங்கே கொஞ்சம் அதிகமாக அப்ளை டபுளாக இருக்குது. அதுவும் எப்படின்னா அவருடைய கிராஸ் ரூட்டில் அவருடைய செயல்பாடு, அந்த ஒரு கெமிஸ்ட்ரி இருக்குது அவருக்கும் அந்த யங் ஓட்டர்ஸுக்கும் இடையில. அப்போ அதனால் இது உதாரணத்துக்கு சொல்கிறேன். அதனால் இந்த இளம் வாக்காளர்கள் ஒரு இப்போ இருக்க இதிலிருந்து ஒரு புதுசாக ஒரு ஆள் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க இல்லையா, அந்த புதுசாக வர்ற ஆள் விஜயா தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இல்லை, மேம்போக்கா ஒரு பார்வை என்ன அப்படின்னா, இளம் வாக்காளர்கள் அப்படின்னாலே கொண்டு போய் நாம் தமிழர்ல இதுவரை கனெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் அந்த முன்முடிவுகள்லாம் இல்லை அப்படிங்கிறது இப்போ நீங்கள் சொல்லும்போது தெரியுது. அங்கே அண்ணாமலை ஒரு ப்ளே பண்ணுறாரு, விஜய் சார் ஒரு ப்ளே பண்ணுறாரு, சீமான் அவரும் ஒரு சின்ன ஒரு ரோல் இருக்கு, எல்லாருக்குமே ஒரு ரோல் இருக்கு. அப்படிங்கிறப்ப இது 2026 இன்னும் ஒரு வருஷம் இருக்கு. அப்படிங்கிறப்ப தாவேக்கா ஒரு ஸ்டடியா நம்ம பாக்குறப்ப இப்ப ரீசன்ட் டைம்ல, இப்ப நீங்க இந்த கருத்து கணிப்ப ஜனவரியுடைய கடைசி வாரத்துல எடுத்திருக்கீங்க. அப்படிங்கிறப்ப மிக அருகாமையில ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் விஜய் அவர்கள் பரந்தூர் போனாரு. சோ அந்த ஃபீவர் அப்படியே மக்கள்கிட்ட இருந்தது. சோ அந்த சூழலுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஒப்பீனியன் ஊடகங்கள் தந்த செய்திகள்லாம் மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகி, ஓகே இதுவரை களத்துக்கு வராத ஒரு பப்ளிக் அவுட்ரீச் பண்றாரு அப்படிங்கறதுனால இந்த ஒரு ஒப்பீனியன் செட் ஆயிருக்குமா? இருக்கு. அதான் நான் சொன்ன, நம்ம விஷால் எப்படி 5வது இடத்துக்கு வந்தாரு, மதகஜராஜா அந்த படம் அது பேர் என்ன, அந்த ட்ரெய்லர் ரிலீஸோ ஏதோ ஆடியோ ரிலீஸில் அவருடைய ஹெல்த் இஷ்யூ வந்தது. இதை பார்த்த உடனே ஜனங்கள்லாம் அப்படியே ஒரு உணர்ச்சி வசப்பட்டு அவர் மேலே ஒரு அக்கறையை காட்டுனது, அதெல்லாம் அப்படியே செய்தியில் இருக்கிறதுனால அவர் 5வது இடத்துக்கு வந்திருக்கிறார். அப்படி இல்லாட்டினா 7வது 8வது இடம் 10வது இடத்துக்குள்ள. நான் இந்த கேள்வியை கேட்கறேன்னா, தொடர்ந்து திமுக தாவேக்காவுடைய செயல்பாட்டை பத்தியான கேள்விகளுக்கு பதிலளிக்கிறப்ப ஃப்ரம் த டாப் பொசிஷன்ல இருக்கக்கூடிய லீடர்ஸ் கூட ஒண்ணுதான் சொன்னாங்க, அவரை முதல்ல வெளியே வர சொல்லுங்க, முதல்ல களத்தை பார்க்க சொல்லுங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ்ல பண்ணிட்டு இருக்காருன்னு நிறைய விமர்சனங்கள் வர்றப்ப த ஃபர்ஸ்ட் பப்ளிக் அவுட்ரீச் பரந்தூர். ஸோ அது கொஞ்சம் அந்த நேரத்தில் ஒரு ஃபீவர் கிரியேட் பண்ணியிருக்கும்ல, ஒரு சேஞ்சுக்கான ஃபீவர். ஆமாம், கண்டிப்பாக. அதுதான் அந்த பாயிண்ட் தான் சொல்ல வரேன். அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு, அதனுடைய தாக்கம், அதாவது ஒரு லைட் இருக்குதுன்னா அது ரிஃப்ளெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த வெளிச்சத்தினுடைய தாக்கம், நீட்சி, அது இதில் தெரியுது. ஆனால் அந்த பரந்தூர் விஷயத்திலேயே எப்படின்னா ஒரு பிளவுபட்ட கருத்து மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கு, அதையும் நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா என்ன சொல்கிறாங்க, அவர் போனார், ஆனால் போயிட்டு உதாரணமாக நம்மளே பார்த்தோம் இல்லையா, அவர் இந்த விவசாயிகள் அப்படியாக்கும் இப்படியாக்கும், ஆனால் அவங்களுடைய காலடி மண்ணை எடுத்து நான் போட்டு வச்சுக்கிறணும் அப்படின்லாம் பேசினவர் கால் தரையும் மண்ணிலேயே படலை. ஸோ இதெல்லாம் மீம்ஸாக வருது, இப்போ கிண்டல் பண்ணுறாங்க, விமர்சனம் பண்ணுறாங்க, சீரியஸாக பேசக்கூடியவங்க அது ஒரு விமர்சனமாக சொல்கிறாங்க. அதனால் விஜய் வெளியில் போயிருக்கிறாரு, அது ஒரு இம்பேக்ட் இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் அது முழுசாக ஒரு பாசிட்டிவான இம்பேக்டாக இருக்குதா அப்படின்னா இல்லை. ஒரு பக்கம் அந்த ஏமாற்றம் இருக்குது, அவர் செய்த செயல்லையே ஏமாற்றம் இருக்குது, விமர்சனங்கள் இருக்குது. இப்போ அடுத்தடுத்து அவர் எடுக்க போகிற செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இப்போது அது எல்லாமே இந்த கான்ட்ரவர்ஷியலாகவே இருக்குது, டிஸ்பியூட்டு இருக்குது, அதில் எல்லாமே விமர்சனத்திற்கான ஒரு இடமும் இருக்குது அப்படின்னு சொன்னால் இது எல்லாமே அக்யூமுலேட் ஆகிக்கிட்டே வரும்.
இந்த நெகட்டிவ் ஃபீலிங் எல்லாமே அக்யூமுலேட் ஆகும். சேர்ந்து வரும்போது ஏன்னா 10-12 மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக சேரும்போது அது ஒரு பெரிய அளவில் இன்டென்சிவான எகென்ஸ்டான ஒரு உணர்வாகவும் வெளிப்படுறதுக்கு சாத்தியங்கள் இருக்குது. இப்போ அதனால் எல்லாமே பாசிட்டிவாக இப்போதைக்கு ஒரு வரவேற்பு இருக்குது. ஆனால் இந்த வரவேற்புலையுமே நிறைய அங்கங்கே அந்த விமர்சன பார்வையும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. இது அதுவும் கிராஜுவலா ஆமாம், ரெண்டும் பவுன்ஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாசிட்டிவாக மட்டும் இல்லை, நெகட்டிவாகவும் போகுது. அப்புறம் அவருடைய செயல்பாடு, அவருடைய இது யாரு கூட சேர போறாரு, என்ன ஆகுறான் அப்படின்றது எல்லாமே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். யார் கூட சேர போறாரு, அதுல இருந்தே நான் கேள்வி எடுக்கிறேன். இப்போ உங்களுடைய ஒப்பீனியன் படி ஒரு 18 அப்படிங்கிறப்ப பக்கத்துல நம்ம அருகாமையில அதிமுக 19ல இருக்காங்க, இருக்கு. 2ஐ சேர்த்தா 37 வந்துருது. ஆனா ஒப்பீனியன்ல திமுக 33ல தான் இருக்கு. சோ இந்த ஒரு கூட்டணி அப்படிங்கிறது ஒரு விர்ச்சுவலான ஒரு இல்லை ஒரு இமேஜினபிள் திங்கா இருந்தா கூட தாவேக்காவுடைய அந்த அவங்களோட ஸ்டாண்டு, அவங்களுடைய ஆக்ஷன்ஸை அதிமுக பெருசா விமர்சிக்கவே இல்லை இது வரைக்குமே. அவங்க ஒரு மாதிரி அது அவருடைய நிலைப்பாடு ஓரளவு எங்களுக்கு சாதகமா தான் இருக்குன்னு சொல்லி தான் அதிமுக லீடர்ஸே பேசுறாங்க. அவர் வந்தது மகிழ்ச்சி தான் அப்படின்னு. திமுக கிட்ட இருந்து வந்த எதிர்ப்பு அதிமுக கிட்ட இல்லை. தாவேக்கா சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கோ இல்லை தாவேக்காவுடைய செயல்பாடுக்கான ரியாக்ஷன்ஸுக்கோ இல்லை. அப்படிங்கிறப்ப இந்த 2 கூட்டணியும் சேர்ந்தா அது திமுகவையே வீழ்த்தும், இல்லை திமுகவுக்கு பெரிய ஒரு ப்ரெஷரை பொட்டன்ஷியலா கிரவுண்ட்ல போடும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? அது 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 நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது இப்போ நாம் தமிழக வெற்றி கழகமும் அதிமுகவும் சேர்ந்தால் அது திமுக இப்போ இருக்கக்கூடிய அணி அப்படியே தொடரும் பட்சத்தில் இவங்க 2 பேரும் சேர்ந்தாலே அது டஃப் ஃபைட்டாக இருக்கும். டிஃபீட் பண்ணிடுவாங்க, ஜெயிச்சிருவாங்கன்றது தெரியல. ஏன்னா மற்ற காரணிகள்லாம் கவனத்தில் அது களத்தில் அந்த டைனாமிக்ஸ்க்குள்ளே வரும். ஆனால் இந்த 2 கட்சிகளும் சேர்ந்தாலே ஒரு டஃப் ஃபைட்டு வந்துடும். அரசியல் அந்த தேர்தல் களம்ன்றது நெக் டு நெக் ஃபைட் மாதிரி வரும். இப்போ இருக்கக்கூடிய அந்த ஒரு வெற்றிடம் அப்படிங்கிறது அப்சைட் டவுனா மாறிடும். ஏன்னா ஒரு பக்கம் தாவேக்கா புதிதாக களத்துக்கு வர துடிக்கக்கூடிய தொண்டர்களை வச்சுக்கிட்டு இருக்கக்கூடியது, இந்த பக்கம் தொண்டர்கள் இப்போதைக்கு 7.2%. அது ஒரு கணக்கு இருக்கட்டுமே. இப்போ இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அதிமுக அவங்க கொஞ்சம் இப்போ கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு பொட்டன்ஷியலான ஒரு தேர்தல், ஒரு சரியான கூட்டணி எதிர்நோக்கி இருக்கக்கூடிய தொண்டர்கள் இருக்கக்கூடிய ஒரு கட்சி. அப்படிங்கிறப்ப இந்த 2ம் சேர்றப்ப அந்த ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு பாண்ட் இருக்கு இல்லையா, அந்த சிங்கா, அந்த அவங்களோட சிங்க். 2வது அவங்களுடைய அந்த ஐடியாலஜிக்கல் பொருத்தமும் கொஞ்சம் என்ன சொல்றது, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அந்த ஒரு மாடல்ல விஜய் அவர்கள் பேசுறது. ஸோ இது எல்லாமே ஜெயக்குமார் சார் ஓப்பனாகவே சில விஷயங்கள் சொன்னார். அவர் அதிமுக உடைய கொள்கைகள் தான் விஜய் சார் பேசுறாரு அப்படிங்கிற மாதிரியான தாட் ப்ராசஸ். அதையே நிறைய அதிமுக லீடர்ஸும் திருப்பி அதை சப்போர்ட் பண்ண மாதிரி நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் விட்டாங்க. ஸோ ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் ஆனால் அது என்ன மாதிரியான பாதிப்பை திமுகக்கு ஏற்படுத்தும்? இது ஒரு பக்கம் இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இன்னொரு பக்கம் திமுக அணி, அந்த திமுக அணியில் யாரெல்லாம் இருக்க போகிறா அப்படின்றது. அப்புறம் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆரம்பத்தில் இருந்த அந்த கெமிஸ்ட்ரி இப்போ இல்லை. இன்றைக்கு நிலவரத்தில் அந்த கெமிஸ்ட்ரி இல்லை. அந்த ஓட்டு எல்லாமே இப்போ அவங்களுக்கு என்னதான் இப்போ உள்ள மனநிலைப்படி அவங்கள டைட்டாக இறுக்கி பிடிச்சி வச்சுருந்தாலுமே அது சினர்ஜி ஆகுமா, அதாவது ஒருங்கிணைஞ்சு வாக்கில் வருமா அப்படின்றதுல கொஞ்சம் சந்தேகங்கள் இருக்குது. சந்தேகப்படுறதுக்கான இடங்கள் இருக்குது. இப்போ அதை எப்படி அதை கொண்டு வரப்போகுது, அந்த இணைவு எப்படி திரும்ப ஆர்கானிக்காக வரப்போகுது, மெக்கானிக்கலாக இல்லாமல் அப்படின்றது ஒரு சேலஞ்ச். அது திமுக அணிக்குள்ளே இருக்க சேலஞ்சு. அதை அவங்க எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்கன்றதை பொறுத்து தான் இந்த அணியினுடைய இந்த கூட்டணி இருக்குது. நம்ம புதுசாக நம்ம ஹைப்போத்தட்டிக்கலாக பேசுகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு கற்பனையில் இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டா அப்படின்னு பேசுகிறது, அதுக்கு மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய வரவேற்பு இருக்கும். சேஃப்டி கேமரா. MCR Pure Cotton Club, formals and casual shirts. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.